நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். தென்னாடு கொண்டாடும் சிங்கம் போல் என்னாடும் மங்காத தங்கம், வீரத்து தேசிங்க ராசன் உள்ளத்தில் உட்கார்ந்த நேசர், பூவத்த மனசுள்ள பொன்னாட அண்ணனுக்கு நாவுத்த போல நல்ல துணை இருக்கு. அட பதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தது ஏறக்குறைய எல்லாம் சரியாக சொல்ல போனால் ரிஷிவந்தியம் தொகுதியிலே இன்றைய தினம் 34 பணிகள் முடிக்கப்பட்டு மதிப்பீடு 1,50,25,000 ரூபாய் மதிப்பீட்டிலே முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து 8 பணிகள் 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே முடிக்கப்பட்டு மொத்தம் 42 பணிகள் மதிப்பீடு 1,92,25,000. அதிலே 4,96,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைய தினம் 148 பயனாளிகளுக்கு 2 மோட்டார் ஸ்கூட்டர், 3 சக்கர நாற்காலிகள், காதொலி கருவி மற்றும் சார்ஜர்கள், பின்னால் அணியும் காதொலி கருவிகள் மற்றும் செயற்கை கால்கள், ஊன்றுகோல்கள் என 148 பேருக்கு இன்றைய தினம் புரட்சி கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2015-2016 பணிகளுக்கான நீங்களாம் கூட நினைக்கலாம், எல்லா ஊர்லயும் பணிகள் நடைபெற்றிருக்கிறது, முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் இங்கே ஒரு இடத்திலே வைத்து தலைவர் கேப்டன் அவர்கள் திறப்பு விழா நடத்துகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள். தேர்தல் ஆணையம் நாளை அல்லது நாளை மறுதினம் தேர்தல் தேதியை தமிழ்நாட்டிலே அறிவிக்க இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் அதற்கு பிறகு எந்த பணியையும் முடிந்த பணியை திறப்பு விழா செய்ய முடியாது, அல்லது அடிக்கல் நாட்டுகின்ற பணியையும் அடிக்கல் நாட்ட முடியாது என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய தினம் இந்த இடத்திலே இந்த விழாவை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிக வெற்றிகரமாக இன்றைய தினம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற, எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழகத்திலே லட்சம் தொண்டர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து, கரைவேட்டியை கொடுத்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய எங்களுடைய இதய தெய்வம், எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற, எதிர்காலத்திலே அல்ல இந்த 2016 தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற வருங்கால முதல்வர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு தலைவர் கேப்டன் அவர்களோடு வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்குரிய சகோதரர் சந்திரகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அல்லும் பகலும் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற
மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் உமாசங்கர் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், செயல் வீரர்கள், அன்பிற்குரிய சகோதரர் திருக்கோயிலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் காமராஜ் அவர்களே, ரிஷிவந்தி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் டி.கே. கோவிந்தன் அவர்களே, முகையூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எஸ்.கே. முருகதாஸ் அவர்களே, சங்கராபுரம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணாதுரை அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட ஒன்றிய நகர கழகத்தினுடைய கிளைக்கழகம், ஊராட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மகளிரிடையை சேர்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கேப்டன் அவர்கள் 2011 ரிஷிவந்தியம் தொகுதியிலே நின்ற பொழுது அந்த ரிஷிவந்தியம் தொகுதி எப்படி இருந்தது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதை நாங்க சொன்னா கூட அவ்வளவு பொருத்தமா இருக்காது. இந்த ரிஷிவந்தியம் திருக்கோயிலூர் தொகுதியை பற்றி அமைச்சர் மோகன் அவர்கள் அடிக்கடி இங்கே கூட்டம் போட்டு சொல்லுவார். அவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்திலே கூட கடந்த 17ஆம் தேதி ஒரு நீண்ட உரையை மோகன் அவர்கள் வாசித்தார். அதிலே அவர் சொன்னது, இந்த திருக்கோயிலூர் ரிஷிவந்தியம் பகுதிகள் 2011 வரையிலே ஒதுக்கப்பட்டிருந்தது, அந்த தொகுதிகள் கவனிக்கப்படாமல் இருந்தது. 2011 இருந்துதான் பெரிய அளவிலே 2 தொகுதிகளிலும் ஒரு 400 கோடி ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு தொகுதியிலே பணி நடைபெற்றிருக்கிறது என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். இங்க திருக்கோயிலூர் சொல்றதை பத்தி இல்ல, அந்த அளவிற்கு 2011 இருந்து இங்கே பணிகள் நடைபெறுகிறது. 2011க்கு முன்னாடி யார் யார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், யார் யார் இருந்தார்கள். அப்போது 2001 இதே மோகன் அமைச்சராக இந்த பகுதியில் இருந்தார், இந்த மாவட்டத்தில் இருந்தார். அதற்கு பிறகு திமுக இருந்தது, அதிமுக இருந்தது, மாறி மாறி ஆட்சிகள் இருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த தொகுதிகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது உண்மை என்பதை இன்றைய அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் சட்டமன்றத்திலே ஒத்துக்கொண்டிருக்கிறார். 2011க்கு பிறகுதான் இந்த 2 தொகுதிகள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் கேப்டன் அவர்கள் மீது உள்ள பயத்தால் தான் ரிஷிவந்தியம் தொகுதியிலே அவ்வளவு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால், நான் கொடுத்த அழுத்தம், தலைவர் கேப்டன் அவர்கள் எனக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்காக பலமுறை கொடுத்த வாய்ப்புகளின் அடிப்படையிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் மிரண்டு இந்த தொகுதியிலே பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு இதோ இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. 45 ஆண்டுகால கனவு இந்த தொகுதி மக்கள். இந்த பொறுத்தவரைக்கும் திருக்கோயிலூர் தாலுகாவில் ரிஷிவந்தியம் தொகுதியும் வருது, திருக்கோயிலூர் தொகுதியும் வருது. பல ஆண்டு கால கோரிக்கை இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேமுதிக சார்பில் எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சட்டமன்றத்தில் எத்தனை முறை நான் தலைவர் அவர்களும் நானும், தலைவர் முதலாக சட்டமன்றத்துக்கு வந்தபோது இந்த திருக்கோயிலூர் பேருந்து நிலையத்தை பற்றி பேசினார். அதற்கு பிறகு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அதே போன்று ஆர்கவாடி அரும்பராம்பட்டிலே ஒரு பாலம், எத்தனை வருடத்தினுடைய கனவு அது. பிரம்மகுண்டம், ராவுத்தநல்லூர், சுத்தமலை, புரசப்பட்டு என பல இடங்களிலே பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கேப்டன் ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் தொகுதிக்கு வரலன்னு சொல்லி. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா எத்தனை முறை அவர் தொகுதிக்கு போய்விட்டார்? அல்லது கருணாநிதி வெற்றி பெற்றார், திருவாரூருக்கு எத்தனை தடவை போய்விட்டார்? அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு எத்தனை முறை அந்த தொகுதிக்கு சென்றிருக்கிறார்கள்? ஆனால் தலைவர் கேப்டன் 18, 19 முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார். எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அதுபோன்று தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளில் சென்று மக்களை சந்தித்ததில்லை. மக்கள் நலப்பணிகளை சிறப்பு, கட்டடமாக இருந்தாலும் குடிநீர் தேவையாக இருந்தாலும் அத்தனையும் பூர்த்தி செய்திருக்கிற தலைவர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இந்த ரிஷிவந்தியம் தொகுதி இந்த உலக அளவிலே தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கேப்டன் அவர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அளவிலே ஒரு தொகுதியிலே, இன்னொரு எங்க சட்டமன்ற உறுப்பினரோட உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் அதுக்காக இல்ல, தமிழ்நாடு அளவிலே கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி ரிஷிவந்தியம் தொகுதி, அதே போன்று திருக்கோயிலூர் தொகுதி, பல தொகுதிகளும் இந்த பகுதியிலே கிராமத்தை உள்ளடக்கித்தான் இருக்கிறது. 1099 ஊராட்சிகளை கொண்ட கிராமம் இது. 1600க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்ட ஒரு பெரிய மாவட்டம் இது. இந்த மாவட்டத்திலே தலைவர் கேப்டன் அவர்கள் ரிஷிவந்தியம் தொகுதியிலே 5 ஆண்டுகளிலே 591 பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து சேர்ந்திருக்கிறார்.
அதே போன்று நானும் இங்கே திருக்கோயிலூர் தொகுதியிலே ஏறக்குறைய 590க்கு மேற்பட்ட பணிகளை செய்திருக்கிறேன். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு கிராமத்தை புறக்கணித்து விட்டு இன்னொரு கிராமத்திலே போய் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது, இல்ல 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது அப்படி கிடையாது. இந்த 2 தொகுதிகளிலும், இந்த மாவட்டத்தில் 11 தொகுதி, எந்த எம்எல்ஏ வேணாலும் சொல்லுங்க, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்களோடு போட்டி போட முடியாது. அனைத்து கிராமங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து ஒவ்வொரு கிராமமும் பயனடைகின்ற அது குடி தண்ணீராக இருக்கட்டும், சிமெண்ட் சாலையாக இருக்கட்டும், அல்லது அங்கன்வாடி கட்டிடமாக இருக்கட்டும், அல்லது பயணியர் நிழற்படையாக இருக்கட்டும், அல்லது நியாய விலை கட்டடமாக இருக்கட்டும், பள்ளி கட்டடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்து கிராமங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து சென்றிருக்கிறது என்று சொன்னால் ரிஷிவந்தியம் திருக்கோயிலூர் தொகுதி மட்டும்தான் என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமிதம் அடைகிறேன். அனைத்து பகுதிகளும் புறக்கணிக்கப்படாமல் அனைத்து பகுதிகளுக்கும் தலைவர் கேப்டன் அவர்கள் தன் கண்ணை இமை காய்ப்பது போன்று எல்லா பகுதிகளுக்கும் இன்னைக்கு ஒரு போன வாரம் கூட ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் 2,80,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி 23ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதையும் எதற்கு இந்த சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு நீ சொல்லி நம்ம கீழத்தாழ்வருக்கு ஒரு மினி பவர் பம்பு, அதே மாதிரி மேல பழங்கூருக்கு ஒரு வடிகால் வாய்க்கால் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி 100% சட்டமன்ற உறுப்பினர்களின் நிதியை இந்த 2 தொகுதியிலே நாங்கள் செலவழித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் கூட நீங்க பணம் வாங்காம வேலை கொடுக்குறீங்க, அதனால எங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னு சொன்னவங்க எல்லாம் என்கிட்ட உண்டு. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. இந்த இயக்கம் தொண்டர்களால் பின்னி பிணையப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேர்கள் தொண்டர்கள் என்பதை தலைவர் கேப்டன் அவர்கள் 100% புரிந்து கொண்டிருக்கிறார். எனவே ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் 1,50,25,000 ரூபாய்க்கான கட்டிடப் பணிகள், என்ன சொல்ல போனா நான் வேகமா படிச்சிடறேன். ரிஷிவந்தியம் தொகுதியிலே ரிஷிவந்தியம் அரசியல் மேல்நிலைப் பள்ளிக்கு 12,50,000 ரூபாய் வகுப்பறை கட்டடம், சீர்பாலநல்லூர் வகுப்பறை 12,50,000, ஆக மொத்தம் 34 பணிகளை இன்று தலைவர் கேப்டன் அவர்கள் இங்கே துவக்கி வைக்கிறார். அதை கடைசியாக துவக்கி வைப்பார். அடிக்கல் நாட்டு விழா, முடிந்த கட்டடங்களுடைய திறப்பு விழா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழா என அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் திறப்பு விழா செய்யப்பட்டிருக்கிறது. 1,50,25,000. செய்தியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள, பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாற்று கட்சியை சேர்ந்தவர்களோட மனதார பாராட்ட வேண்டும். அந்த அளவிற்கு இங்கே பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தயவு செய்து யாரும் விமர்சனங்களை செய்யாதீர்கள். நாக்கில்லாத நரம்பு எப்படி வேண்டுமானாலும் பேசும். எனவே நாங்கள் யாரையும் இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்துறோம். எங்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருடைய சொந்த பணம். இங்கே வியாபாரிகள் இருக்கிறீர்கள், விவசாயிகள் இருக்கிறீர்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறீர்கள். ஒருத்தருக்கிட்டையாவது நாங்கள் டொனேஷன் வந்தது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிகழ்ச்சி ஒரு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடத்தினோம். 1,50,000 கோடி ரூபாய் 1,50,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அத்தனையும் எங்கள் சகோதரர்களுடைய பணம், எங்களுடைய தொண்டர்களுடைய பணம். எனவே எங்களால் தலைவர் கேப்டன் அவர்கள் அந்த தொகுதியிலே இருந்தார், நான் இந்த திருக்கோயிலூர் தொகுதியிலே இருந்தேன். எங்களால் வியாபாரிகளுக்கு பிரச்சனை இல்லை, விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை, மொத்தத்தில் பொதுமக்கள் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் முடிந்தவரை விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறோம். அது கரும்புக்கான விலையாக இருந்தாலும், நெல்லுக்கான விலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்களுடைய பணியை முழுக்க முழுக்க நாங்கள் முழுமையாக செய்திருக்கிறோம். எங்களிடத்திலே கள்ளம் இல்லை, கவனம் இல்லை, உண்மை, நாணயம், நேர்மை, உழைப்பு இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இந்த தொகுதியிலே நாங்கள் முழுமையாக செயல்பட்டிருக்கிறோம். ஜெயலலிதாவுடைய அடக்குமுறையை மீறி செயல்பட்டிருக்கிறோம். எனவே வருங்காலத்திலே இந்த தொகுதிகளில் தலைவர் கேப்டன் அவர்கள் யாருக்கு வாய்ப்பளித்தாலும் அந்த வேட்பாளர்களை, தேமுதிக வேட்பாளர்களை முரசு சின்னத்திலே வாக்களித்து அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதலமைச்சராவதற்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் 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 என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். வேற ஒரு காரணத்துக்காக வெங்கடேஷ் வேகமா சொன்னார அந்த ஒரு பிரச்சனை. அப்புறம் வெங்கடேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் கோவிந்த கூட கேட்டேன், என்ன கோவிந்த அப்படி சொல்றாரு, பிரச்சனை அதிமுக எங்க கட்சி நாளா கிடையாது என்பதை உங்கள்கிட்ட சொல்லி அதுக்காக திருப்பி ஏன்னு சொல்றேன்னா
என்னை தேர்ந்தெடுத்து விருத்தாச்சலம், இரண்டாவது தேர்ந்தெடுத்து சிவந்தியம். இந்த 2 மக்களுக்கும் நான் நினைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் சிவந்தியம் மக்களுக்கும் என்னைக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். அதே போல நான் நினைக்கிறேன் நீங்க சிவந்தியம் தொகுதியில எல்லாம் முடிஞ்ச அளவு நான் இந்த வேலைகளை முடித்து விட்டேன். ஜெயலலிதா இல்லைன்னு வச்சுக்கோங்க, 100% முடிச்சிருப்பேன். ஆனா ஜெயலலிதா என்னுடைய தொகுதியிலிருந்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன். 2 கோடி ரூபாய் தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஒரு 5,000 உங்களுக்கு தான் மக்களுக்கு அதை நினைக்கிறது எனக்கு மனது ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நீங்க கொடுத்துருக்கீங்க, நிறைய நிறைய காசு இருக்கும் நினைக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை நான் பார்க்காத பரமலை, நான் பார்க்காத புகழ்மலை, திரும்பவும் சொல்ல வேண்டிய இடமும் அப்புறம் நான் சொல்லுவேன். அதே போல வெளியே நிக்கணுமா நான் பேசுறேன், டிஸ்டர்ப் வரேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு உண்மையை சொல்ல போனால் மணலூர்ல 20 கோடி ரூபா பிரிட்ஜ், 20 கோடி ரூபா நான் போராடி மத்திய அரசு வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பூஜையை போட்டு ஒரு பிள்ளை எடுத்துருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த பிரிட்ஜை முடிய உடம்பாடான்னு இருக்காங்க என்பது நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன். பாலம் பண்ணணும், அவசரப்படுத்தி கட்டுறாங்க, ஆனால் பாலம் நல்லபடியாக வர வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க வெடிக்கு தப்பு, அதாவது இதை நினைக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, தில்லானம்மா குடும்பத்திரிக்கைன்னா சுவாதினாலும் சமாஜம் சின்ன வெடி பேச அவருக்கு வாசிக்கிற தரப்பு ஐயோ அது மாதிரிதான் எனக்கு கொஞ்ச நேரம் நிக்கட்டுமா பேசணுமா இருந்துட்டீங்கலாம் பயப்படாத பார்த்துட்டீங்களா இல்லை எங்க பார்த்தாலும் வெளிச்சவங்க எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் ரெடியா இருக்காங்க. எல்லா பக்கமும் எழுதியிருந்தாலும் மேம்பாட்டு பணியிலே நடைபெற்ற பணிகளுடைய புதிய கட்டிட திறப்பு விழா தற்சமயம் புரிய வைக்கிறார். புரட்சி கலைஞர் கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன். அதாவது பாலத்தை இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல கட்டலாம். நான் எவ்வளவு போராடினேன், நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி நேரத்தில். நீங்க எவ்வளவு எத்தனையோ ஒருத்தர் பாலம் வரணும் நீ பாலம் வரல. ஆனா அந்த விஜயகாந்தனால போராடி சரி இவங்க போராடி இந்த தமிழ்நாடு மத்திய அரசு நம்ம போராடுறதுக்கு 20 கோடி ரூபா அவங்க சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதிமுக இது வரைக்கும் ஏதாவது பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. ஏதோ இந்த கடைசி வந்து பிரிச்சு வேகமாக கட்டுறாங்க. இதற்காக மோகன் அவர்கள், அதாவது 2 சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஒரு 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே கோர்ட்டில் போட்டு விடாம இருந்த மோகன்ராஜ் சேலத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அழகாபுரம் மோகன்ராஜ். அவர் தான் போராடி எல்லா எம்எல்ஏக்கும் வாங்கி கொடுத்தார்.
திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள போகலாம். போனோன்னா முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, மணலூர் பிரிட்ஜை பற்றி கேளுங்க. இவங்களே இது வரைக்கும் நடவடிக்கை நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்டாங்க மோகன் செஞ்சுக்கிறார், அவங்க ஊர் மந்திரி மோகன், நான் தான் கொண்டு வந்தேன். மோகன் அவர்களே எச்சரிக்கையாக செய்கிறேன், நீங்க எப்படி எல்லாம் தேர்தலுக்கா என்கிட்ட வந்து கேட்கிறீங்க, அதெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்பல. ஆனால் இன்னும் அதற்கு சாட்சி பிரம்மகுண்டத்தை சாட்சி. நான் பிரம்மகுண்டம்ங்கிற பேரு பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்குல்ல, பயந்துக்கிறேன். ஆனா நிச்சயமாக நீங்க யாரும் அடுத்த தடவை நான் வரவிட மாட்டேன்னு அந்த என்பது உறுதியாக சொல்லுங்கள். அதிமுக ஆட்சிகள் அதிமுக தேர்தல் ஆட்சிகளுக்கு அவருக்கு என்ன செய்யணுமோ அதற்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் கூட்டணியை பற்றி இவங்க எல்லாம் முடிவு பண்றாங்களே, என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவேன். அதே போல பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்கள் யாரும் பயிட்டு கொடுக்க கேட்காதீங்க. தயவு செஞ்சு இங்க என்ன இருக்குது அதை எடுத்து, ஏன்னா நான் பயிட்டு தர மாட்டேன். ஏனென்றாலும் நீங்க தானே முன்னா சொன்னீங்க, விஜயகாந்த் என்றால் பத்திரிகையாளர்கள் நம்ம திட்டுறாங்க, நீங்க என்ன கேட்டு கொடுத்தீங்க, அடிச்சீங்க. என் தொண்டர்கள் ஒரு மாசம் இருந்தாங்க, அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க போனீங்க? ஆக என் தொண்டர்கள் ஒரு மாசம் ஜெயில இருந்தாங்க, அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? எல்லா பத்திரிகையாளர்கள் டெய்லி திறந்தோறும் செய்யப்பட்டதுன்னா உங்களுக்கு நான் வேண்டிய குடும்பம் வருத்தப்படுகிறேன், கோச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பேர் முன்னாடி நான் கையெழுத்த கும்பிட்டு கட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் தயவு செய்து. ஆனால் ஏன் இதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு கேட்கறா, என்னுடைய தொண்டர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த நாட்டில் கொலை செஞ்சவங்க 15 நாள்ல நிச்சயம் கொடுத்தது, அதாவது ஜாமீன் கொடுக்கலாம். ஆனால் ஒரு மாதம் தொண்டர்கள் இருந்தார்களே அப்படின்னு ஜாமீன் கொடுக்க மறுத்து விட்டார்களே. ஏன் இந்த நிதியரசர்களை ஏன் ஜாமீன் கொடுக்கவில்லை? அதெல்லாம் என்ன பெருங்க, அதை விட்டுங்க, அதை பின்னாடி சொல்றேன். ஏன்னா பொதுக்கூடத்தில் நான் பேச முடியாதுல்ல, பொதுக்கூடத்தில் நான் பேச முடியாதுன்னு சொல்லுகிறேன், பொதுக்கூடத்தில் பேச முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் முடக்கமா 20,000 கோடி ரூபாய்க்குள்ள தனம் முடக்கியிருக்காங்க. யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னன்னு கேட்டா இவங்க மாத்திரம் போய் முடக்குவாங்களாம் பாராளுமன்றத்தை. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, 20,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. எல்லாம் நீங்க மாத்திரம் முடக்கலாம், நீங்க மாத்திரம் அங்க முடக்கலாம். உடனே போலீஸ்காரங்க பிடி உங்களை வெளியே வந்து சஸ்பெண்ட் பண்ண எம்எல்ஏ என்னையா உனக்கு நியாயம், உனக்கு ஒரு நியாயம், அங்க ஒரு நியாயம், இங்க ஒரு நியாயம், பாராளுமன்றத்தில் ஒரு நியாயம், சட்டமன்றத்தில் ஒரு நியாயமா? பெரியவங்க செஞ்சு அப்புறமா செஞ்ச மாட்டேன், நாங்களாம் செஞ்சா என்ன? அது மாதிரிதான் இதுவும் இருக்கிறது. அதே போலதான் இவங்களும் திடீர்னு பார்த்தா கருத்து வந்துட்டு சேர்ந்தார். 7 பேருக்கு விடுதலைங்கிறாங்க. இந்த 7 பேர் யாருன்னா ராஜீவ்காந்திக்காக கொலைக்காக போடுவாங்க. ராஜீவ்காந்தினால நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, இருக்க முடியுமா? செவல் சின்னத்துல இருந்து ஆட்சிக்கு வந்துருக்க முடியும். ரெட்டையில இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தீங்க. செவல் சின்னத்துல இருந்து பார்த்துக்கலாம். அன்னைக்கு ராஜீவ் வந்து கூட ஒரு 5 சீட்டு வந்துருக்கு. ராஜீவ்காந்தி இறந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அந்த ராஜீவ் இறந்தது திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுனால இவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் ராஜீவ், எம்ஜிஆரோட கரிஷ்மா என்ன அவர் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சார். எம்ஜிஆரை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளோ. அவர் என்ன செஞ்சார், அவரோட அதான் கரிஷ்மா. அவருடைய கரிஷ்மா ராஜீவ்காந்தியும் சேர்ந்துதான் உங்களை நிச்சயமாக இந்த அளவுக்கு 7 பேர் விடுதலை பண்றீங்க. யாரு? ஜெயலலிதா. நான் சொல்றேன் 7 பேர் நீங்க விடுதலை பண்ணணும். மந்திரி சபை மீட்டிங்கு போட்டு நாங்கள் சட்டசபை நானும் எல்லாரும் காங்கிரஸ் சொன்ன தவிர மீது எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அன்னைக்கு நிறைவேற்றலையே, இன்னைக்கு நிறைவேற்ற. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் ஒரு கடிதம் வந்து எழுதுனா போதுமா? ஆக தேர்தல் நடந்து 110 விதிக்கு நம்மளுக்கு 111 போட்டோம். 110 கடிதம் நம்பர்ல 111 போட்ட நாமம் தான். அது மாதிரி போட்ட நாமம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்னன்னா, உண்மை அதான. இதுவரைக்கும் நீங்க பாருங்க, உண்மை என்னன்னு இதுவரைக்கும் இவங்க வந்து இவங்க அங்க
பாராளுமன்ற சபை முடங்கணும் ஒன்றும் இல்லையா, சட்டசபை நாங்கள் முடங்கணும், நாங்களும் கேள்வி தான் கேட்கிறோம். அதுக்கு மாத்திரம் இவங்க பதில் சொல்லாமல் உடனே வெளியே போவோம், உடனே சபையை காவலாளியை கூப்பிடு, உடனே சொல்லணுங்கிறாங்க. உங்களுக்கு 37 முறை எம்பி சொல்லணும்னா பண்ணிருந்தா என்ன இருக்கும்? சிந்திக்க வேண்டும் மக்களே. நீங்க இங்கதான் சிந்திக்கணும். சிந்திச்சிட்டீங்கன்னா அடுத்து பேசலாமா? சரி, வெள்ள நிவாரண நிதி இது வரைக்கும் யாருக்கு வந்துச்சு? எங்கே கைத்து வந்துருச்சு? அவங்களுக்கெல்லாம் ஏன் வரல? 5000 ரூபா தரேன். சரி, வெள்ள நிவாரண நிதி 5000 ரூபா கொடுத்தா என் வீட்டுக்கு ஜவடேகர் வந்தாருன்னு, இந்த ஜவடேகர் வந்தாருன்னு தான் உடனே எல்லா டிவி வந்தாங்கல்ல, எல்லா டிவிக்கு பேட்டி எடுத்து போட்டாங்கல்ல. எல்லாம் ஜவடேகர் வந்தவர் என்ன திட்டு போனார், இந்த மாதிரி அம்மா நாங்கள் 1000 கோடி கொடுத்தோம், 1000 கோடி கொடுத்தோம், இங்கே 5000 ரூபா தான், அந்த 5000 ரூபா செஞ்சோம்னா சரி. விழுப்புரம் விவசாயிகளும் கடலூர் விவசாயிகளும் 18000 ரூபா கொடுக்குறேன்னு இது வரைக்கும் கொடுத்துச்சா? சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்தாங்களா? கொடுக்கல. பார்த்துக்க. இதை பற்றி யாரும் நீங்க ஏன் இதை இல்லைங்கிறாங்க? இதை பத்தி விவாதம் பண்ணுறது இன்னைக்கு நீங்க வச்சிருக்கீங்களா? ஏன் பயமா? அஜெண்டா பத்தி சொன்னா பயப்படாம நீங்க பேசணும். எங்களை பத்தி விவாதம் பண்ண நீங்க பேசுறீங்களா அடிக்கடி? அதுமாதிரி ஜெண்டா பத்தி விவாதம் வைக்கணும். அதான் மக்களுக்கு நல்ல மக்கள்கிட்ட கட்சி. ஆனா எல்லாருக்கும் பயந்து சாலன்ற அடிக்க கூடாது, மக்களை சாலன்ற அடிக்க கூடாது என்பது என்ன தலைமையான கருத்து. அதுக்காக சாலன்ற அடிக்கணும். அந்த அம்மாவுக்கு உங்க டிவி தெரியணுங்க இருக்காவா? அது மாத்திரம் நீங்க வரக்கூடாது மக்கள். ஏனென்றால் ஏன் இதை சொல்றேன்னா, நன்றாக சிந்திக்கணும். நீங்க அம்மா இவர் என்ன சொல்லிட்டாரு? ஜவடேகர் வந்தாரு, அம்மா நாங்க கொடுத்த காசு அம்மா மருந்தகம், ஆத்தா மருந்தகம், அம்மா மருந்தகம். சரி, அம்மா மருந்தகம் வச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க. ஆனா 5000 நாங்கெல்லாம் கொடுத்தோம். யாரு ஜவடேகர்? அம்மா மருந்தகம், அப்பா மருந்தகம், ஆத்தா மருந்தகம். அவங்க சொன்னாங்க டிவியில. இப்படி நீங்க நாங்க கொடுத்த காசு வச்சுக்கிட்டீங்களா? மருந்தகம் நாங்கெல்லாம் மருந்து கொடுக்குறோம், நீங்க மருந்தகம் எதுவும் ஆஃபர் பண்ணலாமே அப்படின்னா அவ்வளவுதான். அவர் என்ன தற்பொழுது ஜெயலலிதா அவசரம் செய்து பிறகு முறையில் அது மாத்திரம் ஜெயலலிதா சொன்ன மாத்திரம் 10 தடவை முறையே உங்களை எல்லாம் தூக்கி கடைசி அண்ணன் போட்டு புள்ளியா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டிவி என்னத்துக்கு ஆகும்? அப்படி உங்களுக்கும் ஒரு கற்பனை. அந்த கற்பனைக்கு போகாதீங்க, கற்பனை போக மாறுங்க. அதே மாதிரி தான் பார்த்தா இவங்க வந்து கூட்டணியை பற்றி விஜயகாந்துக்கு என்ன தெரியும்? உள்ள பேரத்தை கூட்டுறதுக்காக விவாதம் வைக்கிறாங்க விஜயகாந்துக்கு. ஏன் விஜயகாந்த் இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? விஜயகாந்த் ஜெயலலிதா விடுங்களேன், விஜயகாந்த் பயப்படாத. என்னடா பேர என் கட்சியை பத்தி, என் கட்சி நன்றாக இருக்கு. என் கட்சி பார்த்தீங்களா, நான் எத்தனை மணிக்கு வரேன், எத்தனை மணிக்கு கூட்டம் எப்படி தெரியுதா? என் கட்சி இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மாநாடுல எவ்வளவு தொண்டர்கள் கூட்டினாங்க நீங்களும் தானே பார்த்தீங்க. அன்னைக்கு சில என்ன சொன்னாங்க, விஜயகாந்துக்கு பேச தெரியல. என்ன பேசணும் என்றால் எது வேணாலும் பேச முடியும். இப்போ சொல்லுகிறேன், விஜயகாந்த் பயப்படுவார். விஜயகாந்த் கூட்டு என்ன நான் பயப்படல, என் கட்சி இப்படி கொண்டு போகணும், அப்படிதான் கொண்டு போகணும். நான் இன்னைக்கு நேரம் சொல்லணும், நான் சொல்றதான் உங்களுக்கு வேதவா இல்லையா? அடுத்த சொல்ல வாக்கு அடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை பண்ணார் இதை பண்ணாருப்பாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை நம்பாதீர்கள் மக்களே. நான் திரும்பவும் சொல்றேன், பணத்துக்கு புகழுக்கு நான் ஆசைப்படல. ஏற்கனவே நான் பார்க்காத பணம் நான் பார்க்காத புகழ். ஏன் நான் முதலே சொல்ல பின்னாடி சொல்றேன், அதான் உண்மை. நான் பார்க்காத பணம்ல நான் பார்க்காத புகழ் இல்லை. இப்ப இவரு கூட சொன்னாங்க 12ஆம் தடவை வந்திருக்கேன், 12 தடவை வந்திருக்கேன், ஏதற்காக வந்திருக்கிறேன். ஜெயலலிதா இது வரைக்கும் அருகே என்ன பண்ணிச்சு போச்சா, ஒரு தடவை செஞ்சுட்டு ஒரு தடவை போச்சான் இப்படின்னு. வாக்காள பெருமக்களே, என்ன
மழை வெள்ளம் வந்திருக்கு. வண்டி விட்டு இறங்காம இப்படி நாட்டாக்கள் போயிருக்காங்க. மறந்துடாதீங்க அப்படி. நான் இப்படி இறங்கி போயிட்டு இருக்கேன், ஒருத்தருக்கு சூழ்நிலாம் போட்டு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்காரு. இதை நான் எதுலேயும் வாட்ஸ்அப் என்ன இப்படி இருக்குன்னு முதல்ல வாட்ஸ்அப் கீழே படிச்சு கொடுத்தா அது தப்பான ஒரு விஷயம். இது எதுக்காக வாட்ஸ்அப் அவமானம் சரி அவமானி வருங்க. எல்லா இடத்துலையும் திரும்பி எல்லா இடத்துலையும் லைட்டு தெரியுதுன்னா இதுதான் எந்த ஃபேஸ்புக்கில் போடுறாங்களோ இந்த வாட்ஸ்அப்பில் என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன போடுவாங்க, எதை பற்றி போடுவாங்க, எவ்வளோ கொண்டு வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன், இப்பவும் சொல்ற கூட்டணியை பற்றி எனக்கு தெரியாது. நான் தெளிவா தைரியமா தனியாக தான் இருக்கிறேன். கூட்டணி கூட்டி குழப்பாதீங்க. காசை விஜயகாந்த் வாங்கலை, ஆள் வாங்கலை. 2 நாளாக ஏதோ ஓடுது. நாங்கள் டிவியில் நான் டிவியை பார்க்குறேன்னா டிவியில் செய்யறது அப்புறம் தான் நான் எதுக்காக பார்க்கணும். ஏதாவது சினிமா 12 நாளாக ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தால் சினிமா பார்ப்பேன், இல்லாட்டி பார்க்க மாட்டேன். கட்சியாக உட்காந்துருக்கேன். ஏன் நான் சினிமா மறந்து 5 வருஷத்துக்கு மேலே 2010 பிறந்தவருக்கு அப்புறம் நான் படம் பார்க்குறேன். என் பையன் படம் அதுக்கப்புறம் தமிழன் என்று சொல்லுங்கிற ஒரு படம் 3 நாள் நினைச்சேன், 3 நாள் 7 நாள் நினைச்சேன். கிராஃபிக் எதை சொன்னாலும் நான் உங்களையும் பத்திரிகை நண்பர்களையும் அழைத்து நான் தனியாக கூட்டணி நான் உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் சொல்லுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு தான் நான் தெரியும். எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நான் பத்திரிகை நண்பர்களையும் என் தொண்டர்களை அழைத்து நான் உண்மையை சொல்லுவேன் என்பதை உங்கள் முன்னால் அடித்து சொல்லுவேன். மகள் உங்கள் முன்னால் அடித்து சொல்லுவேன். என் தொண்டர்கள் முன்னால் அடித்து சொல்றேன். நிச்சயமாக நான் வரமாட்டேன். இவ்வளவு நேரம் பொறுமா வந்தாக்கா நன்றி. வேகமா என்னை இருட்டு லைட்டு பத்தாது, அதனால கோச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் வருத்தப்படுகிற மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அழுத்த நான் பார்த்தேன். இன்னைக்கு கூட பார்த்தேன். என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் இறங்கி போய் பார்த்தேன், சம்பந்தப்பட்டவங்க போய் பார்த்தேன். சம்பந்தப்பட்டது பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்கணும். ஜெனரல் என்ன பண்றாங்க, சும்மா போலீஸ் ஏன்னா இந்த மாதிரி இப்படி மாற்றுத்திறனாளிகளை உடனே பிடிச்சிடணும். கேட்கணும், அடிச்சு தூக்கு தைரியமா இந்த அம்மா சொல்றோம். சரி, ரோடு மறியல் பண்றாளே யாரு, காவல்துறை அனுப்புறது. உடனே எனக்கு காவல்துறை கண்டா நான் காக்கி சட்டைக்கு தான் பயப்படுறேன். இல்லைன்னு சொன்னவங்க காக்கி சட்டை என்னன்னு பயப்படுறாங்களே அப்படின்ட்டு இவங்க காக்கி சட்டை அனுப்புறது. நம்ம காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கறதுனால என்ன காக்கி சட்டை ஆளுங்கள்லாம் இப்படி பேசுறாங்க. இதை சொல்றது அதை சொல்றது இப்படி நான் தண்ணி கொடுத்துட்றேங்க, ரோடு போடுறேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்றேன். எல்லாம் ஒரு வாரத்துக்கு போகலாண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருன்னா எல்லாரும் சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க. சரி போறதுனால இவங்களுக்கு என்ன தொக்காயிடுச்சு. ஆளுங்கட்சிக்கான ஸ்ட்ரைக்குறாங்களே இப்படிதான் போன போலீஸ். அதுக்கப்புறம் மீறி போன பத்திரிக்காரங்க அம்மா செஞ்ச தவறுகளை போடவே மாட்டாங்க. ஆக இந்த அம்மா காவல்துறை பத்திரிகையில் ஓபிஎஸ் இப்படி குடிஞ்சு இது போடுறாருல, இந்த இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் செஞ்சுக்காரன். இப்படி கேள்வி ரொம்ப குனிய முடியாதுன்னு வச்சுக்கிறாங்க. குனிஞ்சு அதே மாதிரி அவரே அவர் அந்த மந்திரியை குனிகிற நம்ம குனிஞ்சானே எல்லாம் குனிஞ்சு போடுறாங்க. வெக்கங்கட்டாளங்க என்பதை தெரிந்து கொண்டு என்னுடைய மாற்றத்தினாலேயே நன்றி தெரிந்து கொண்டு விட பிறகு நன்றி. வருத்தப்படுகிறாய் மக்களே, வருத்தப்படுகிறாய். மணலூர்பேட்டையில் தென்பெண்ணையாற்றின் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்ததற்கு மணலூர்பேட்டையை சேர்ந்த வர்த்தக சங்கத்தின் சார்பில் தலைவருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம்.